Hi everyone, sorry for the delay in uploading videos. I was completely occupied last month, so could not spend much time on this. But from now on, I will try to post more videos regularly. Right? Today, we are going to talk about the concept of consistency through the conversation between two friends. Let's see what they discuss and how consistency plays vital role in their conversation. Before dive into it, welcome to the channel. In the Polyglots, this is Gopinath Subramaniam. As I always say, if anyone watching without subscribing, please do subscribe and hit the like button if you found the content is very helpful to you. Shall we dive into it? Come on, let's begin. எஸ், இந்த கான்வர்சேஷன் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிறது. இந்த கான்வர்சேஷனில் வர்ற சின்ன சின்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கும். அதை ரிப்பீட்டடாக உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த கான்வர்சேஷனில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து ரஹீம், மீரா. ஃபஸ்ட்டு ரஹீம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரே மீரா, सुना है तुम स्पेनिश सीख रही है. अरे मीरा, सुना है तू स्पेनिश सीख रही है. अरे மீரா அப்படின்னா, ஏ மீரா, சுனா ஹே, கேள்விப்பட்டேன். சுனா ஹே அப்படின்னா கேள்விப்பட்டேன். தூ ஸ்பானிஷ் சீக் ரஹி ஹே, நீ ஸ்பானிஷ் கற்றுக்கிறதா கேள்விப்பட்டேன். அரே மீரா, சுனா ஹே தூ ஸ்பானிஷ் சீக் ரஹி ஹே. மீராட்ட ரஹீம் கேட்குறாரு, நீ ஸ்பானிஷ் கற்றுக்கிற அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. சுனா ஹே, சுனா ஹேனா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். சீக் ரஹி ஹே, கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மீராங்கிறவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக் ரஹி ஹே அப்படின்னு ரஹீம் கேட்குறாரு. அதுக்கு மீனா என்ன பதில் சொல்கிறாங்க? ஆ, मैं रोज आधा घंटा पढ़ती हूँ. हाँ, मैं रोज आधा घंटा पढ़ती हूँ. ஆமாம், நான் தினமும் அரை மணி நேரம் படிக்கிறேன். அரை மணி நேரம் படிப்பேன், படிக்கிறேன், எப்படினாலும் எடுத்துக்கலாம் அதை. ஆ, ஆமாம். மே ரோஜ், நான் தினமும். ரோஜ் அப்படின்னா தினமும். ஆதா கண்டா படுத்தி ஹூம், அரை மணி நேரம் படிப்பேன். ஆதா கண்டா அப்படின்னா அரை மணி நேரம். படுத்தி ஹூம் அப்படின்னா படிப்பேன். ஆ, மே ரோஜ் ஆதா கண்டா படுத்தி ஹூம். ஆமாம், நான் தினமும் ஒரு அரை மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. அரே மீரா, சுனா ஹே து ஸ்பானிஷ் சீக் ரஹி ஹே. ஆ, மே ரோஜ் ஆதா கண்டா படுத்தி ஹூம். சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி அதை ஒரு சாதாரணமாக தமிழில் பேசும்போது எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அந்த மாதிரி இந்த சென்டென்ஸை சொல்லி பாருங்கள். முதல் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ரைட். रहीम, रोज, अरे मैं भी सीखना चाहता था लेकिन टाइम नहीं मिलता. कभी कभी एक ही बार ऐप खोलता हूँ. रोज, दिनमुमा. अरे मैं भी सीखना चाहता था. मैं भी सीखना चाहता था. அட நானும் கற்றுக்க விரும்பினேன். மேபி, நானும். சீக்னா சாக்தாத்தா, கற்றுக்கொள்ள விரும்பினேன். சாக்தாத்தா அப்படின்னா விரும்பினேன், பாஸ்ட் டென்ஸ். லேக்கின், ஆனால். லேக்கின் அப்படின்னா ஆனால். டைம் ஹீ நை மில்தா, நேரமே கிடைக்கல. டைம் ஹீ நை மில்தா, இந்த ஹீ வந்துச்சுன்னா அழுத்தமாக சொல்கிறது, நேரமே கிடைக்கல. लेकिन टाइम ही नहीं मिलता. कभी कभी एक ही बार ऐप खोलता हूँ. कभी कभी அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை. एक ही बार ஒரு முறை. எப்போதாவது ஒரு முறை அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுவேன். खोलता हूँ அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். रोज, अरे मैं भी सीखना चाहता था लेकिन टाइम ही नहीं मिलता. कभी कभी एक ही बार ऐप खोलता हूँ. தினமுமா, நானும் கற்றுக்கொள்ள விரும்பினேன், ஆனால் நேரமே கிடைக்கவில்லை. நான் எப்போதாவது ஒரு முறை தான் செயலியை திறப்பேன் அப்படின்னு ரஹீம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறார். அதுக்கு மீரா, देख रहीम, नई भाषा सीखना पौधा लगाने जैसा है. रोज पानी दोगे तो वो हरा भरा रहेगा. अगर हफ्ते में एक बार पानी दोगे तो सूख जाएगा. देख रहीम,
இங்கே பார் ரஹீம், நம்ம நார்மலாக பேசுவோம்ல, இங்கே பார் அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்கே பார் ரஹீம், நயி பாஷா சீக்னா பௌத்த லகானே ஜெய்சா ஹே. ஒரு புதுமொழியை கற்றுக்கொள்வது ஒரு மரக்கன்று நடுவது போன்றது. நயி பாஷா சீக்னா, புதுமொழியை கற்றுக்கொள்வது, பௌத்தா அப்படின்னா ஒரு செடி, லகானே ஜெய்சா, லகானேங்கிறது வைக்கிறது, நடுறது, லகானே ஜெய்சா ஹே. ஒரு புதுமொழியை கற்றுக்கொள்வது ஒரு மரக்கன்று நடுவது போன்றது. ரோஜ் பானி தோகே தோ, தினமும் தண்ணீர் ஊற்றினால், ரோஜ் தினமும், பானி தோகே தோ, தண்ணீர் ஊற்றினால், ஓ ஹரபரா ரகேகா, அது பசுமையாக இருக்கும். ஓ அது ஹரபரா அப்படின்னா பசுமையாக செழித்திருக்கும், ரகேகா இருக்கும். அகர், இந்த இடத்துல அகருங்கிறது ஒரு வேளை. ஹஃப்தே மே ஏக் பார், ஹஃப்தே அப்படின்னா வாரம், ஹஃப்தே மே ஏக் பார் அப்படின்னா வாரம் ஒரு முறை, பானி தோகே தோ, தண்ணீர் ஊற்றினால் அது காய்ந்து விடும். சுக் ஜாயகா, சுக் ஜாயகானா காய்ந்து விடும். பார் ரஹீம், ஒரு புதுமொழியை கற்றுக்கொள்வது ஒரு மரக்கன்று நடுவது போன்றது. தினமும் தண்ணீர் ஊற்றினால் அது பசுமையாக இருக்கும், வாரம் ஒரு முறை தண்ணீர் ஊற்றினால் அது காய்ந்து விடும். देख रही हूँ, नई भाषा सीखना पौधा लगाने जैसा है. रोज पानी दोगे तो वो हरा भरा रहेगा. अगर हफ्ते में एक बार पानी दोगे तो सूख जाएगा. சரிங்களா? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ரஹீம் என்ன சொன்னாருங்கிறத. रोज, अरे मैं भी सीखना चाहता था लेकिन टाइम ही नहीं मिलता. कभी कभी एक ही बार ऐप खोलता हूँ. தினமுமா நானும் கற்றுக்கொள்ள விரும்பினேன், ஆனால் நேரமே கிடைக்கவில்லை. நான் எப்போதாவது ஒரு முறைதான் செயலியை திறப்பேன். देख रही हूँ, नई भाषा सीखना पौधा लगाना जैसा है. रोज पानी दोगे तो हरा भरा रहेगा. अगर हफ्ते में एक बार पानी दोगे तो सूख जाएगा. பார் ரஹீம், ஒரு புதுமொழியை கற்றுக்கொள்வது ஒரு மரக்கன்று நடுவது போன்றது. தினமும் தண்ணீர் ஊற்றினால் அது பசுமையாக இருக்கும், வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா அது காஞ்சு போயிடும் அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. ரைட். அதுக்கு ரஹீம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, लेकिन रोज आधा घंटा भी मुश्किल है. हाँ, लेकिन रोज आधा घंटा भी मुश्किल है. ஆனால் தினமும் அரை மணி நேரம் கூட கஷ்டமாக இருக்கு. தினமும் அரை மணி நேரம் கூட கஷ்டமாக இருக்கு. லேக்கின் ஆனா, ரோஜ் ஆதா கண்டா பி, ரோஜ் அப்படின்னா தினமும், ஆதா கண்டா பி அப்படின்னா அரை மணி நேரம் கூட, இந்த பீங்கிறது சேர்ந்துருச்சுன்னா அரை மணி நேரம் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. முஷ்கில் ஹே, முஷ்கில் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது, கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த முஷ்கில்ங்கிற வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் அமையலாம். லேக்கின் ரோஜ் ஆதா கண்டா பி முஷ்கில் ஹே. ஆனால் தினமும் அரை மணி நேரம் கூட கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ரஹீம் சொல்கிறார். அதுக்கு மீரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ये मुश्किल है पर असंभव नहीं. सुबह नाश्ते से पहले 15 मिनट बोलने की और रात को सोने से पहले 15 मिनट सुनने की प्रैक्टिस करती हूँ बस. ये मुश्किल है, இது கடினம்தான். पर असंभव नहीं है, ஆனால் முடியாதது அல்ல. ये मुश्किल है पर असंभव नहीं है, இது கஷ்டம்தான், ஆனால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை. சுபக் காலை, நாஸ்தே சே பெஹலே, நாஸ்தா பண்ணுறாங்க அப்படின்னு, நாஸ்தேனா காலை உணவு, அதாவது சாப்பாடு. சுபக் காலை, நாஸ்தே சே பெஹலே 15 மினிட் போல்னே கி, காலை உணவுக்கு முன், நாஸ்தே சே பெஹலே அப்படின்னா காலை உணவுக்கு முன், 15 அதாவது 15 நிமிஷம், 15 மினிட், போல்னே கி உணவுக்கு முன் 15 நிமிடங்கள் பேசுவதையும், அவர்னா மேலும், रात को सोने से पहले, रात को सोने से पहले, रात அப்படின்னா இரவு, ராத்திரி, சோனே சே பெஹலே தூங்குவதற்கு முன் 15 நிமிடங்கள் கேட்பதையும் நான் பயிற்சி செய்கிறேன். சுன்னேக்கி, சுன்னேக்கி அப்படின்னா கேட்பது, ப்ராக்டிஸ் கர்த்தி ஹூம் பஸ்,
அவ்வளவுதான். இது கடினம்தான், ஆனால் முடியாதது அல்ல. காலை உணவுக்கு முன் 15 நிமிடங்கள் பேசுவதையும், மேலும் இரவு தூங்குவதற்கு முன் 15 நிமிடங்கள் கேட்பதையும் நான் பயிற்சி செய்கிறேன். அவ்வளவுதான். டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காலைல ஒரு 15 நிமிஷம், நைட் ஒரு 15 நிமிஷம் அப்படிங்கிறத அவங்க அமீரா சொல்கிறாங்க. ये मुश्किल है पर असंभव नहीं है. सुबह नाश्ते से पहले 15 मिनट, 15 अपना 15 अर्थम, 15 मिनट बोलने की और रात को सोने से पहले 15 मिनट सुनने की प्रैक्टिस करती हूँ बस. நீங்கள் இந்த சென்டென்ஸை வாசிக்கும்போது தமிழில் எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அந்த மாதிரி ரைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் வேகமாக வாசிக்கிறேன். நிறுத்தி நிதானமாக அர்த்தம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறதுக்கு காரணம் அதான். எந்த சென்டென்ஸை எந்த வார்த்தையை சேர்த்து படிக்கணும், எந்த வார்த்தையை பிரித்து கொஞ்சம் கேப் விடணுங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? திருப்பி ஒரே ரொட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். हाँ लेकिन रोज आधा घंटा भी मुश्किल है. ஆனால் தினமும் அரை மணி நேரம் கூட கஷ்டமாக இருக்கு. ये मुश्किल है पर असंभव नहीं है. सुबह नाश्ते से पहले 15 मिनट बोलने की और रात को सोने से पहले 15 मिनट सुनने की प्रैक्टिस करती हूँ बस. இது கடினம்தான், ஆனால் முடியாதது அல்ல. காலை உணவுக்கு முன் 15 நிமிடங்கள் பேசுவதையும், மேலும் இரவு தூங்குவதற்கு முன் 15 நிமிடங்கள் கேட்பதையும் நான் பயிற்சி செய்கிறேன். அவ்வளவுதான். பஸ் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அதுக்கு ரஹீம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓ मतलब छोटी छोटी आदतें भी असर करती है क्या? ओ मतलब छोटी छोटी आदत भी असर करती है क्या? ஓ அப்போ சின்ன சின்ன பழக்கங்கள் கூட வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? மத்லப் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே அப்படின்னா மத்லப். அப்போது சோட்டி சோட்டி ஆதத், சின்ன சின்ன பழக்கங்கள். ஆதத் அப்படின்னா பழக்கம், ஆதத்தே அப்படின்னா பழக்கங்கள். சோட்டி சோட்டி ஆதத்தே பி, சின்ன சின்ன பழக்கங்கள் கூட அசர் வித்தியாசம், கர்த்தி ஹே கியா ஏற்படுத்துமா? ஓ மத்லப் சோட்டி சோட்டி ஆதத் பி அசர் கர்த்தி ஹே கியா, அப்போது சின்ன சின்ன பழக்கங்கள் கூட வித்தியாசத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு ரஹீம் கேட்குறாரு. அதுக்கு மீரா என்ன சொல்கிறாங்கன்னா, பில்குல் நிச்சயமாக. பில்குல் அப்படின்னா கண்டிப்பாக, நிச்சயமாங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. बिल्कुल शुरू में मुझे भी मुश्किल लगा पर कम से कम वो आदत बन गई. अब तो मैं एक दिन भी दूं तो अजीब लगता है. இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், அர்த்தம் புரிஞ்சிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பில்குல் நிச்சயமாக. ரஹீம் என்ன கேட்குறாரு, சின்ன சின்ன ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மீரா பில்குல் கண்டிப்பாக, நிச்சயமாக. சுருமே, சுருமே அப்படின்னா ஆரம்பத்தில், முஜேபி எனக்கும் கூட, இல்லாட்டினா எனக்கும், முஷ்கில் லகா அது கடினமாக இருந்தது. சுருமே முஜேபி முஷ்கில் லகா பர் ஆனால், கம் சே கம் படிப்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக, ஓ ஆதத் பன்கயி அது ஒரு பழக்கமாக மாறியது. கம் சே கம் அப்படின்னா படிப்படியாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக, ஓ ஆதத் பன்கயி அது பழக்கமாக மாறியது. அப் இப்போது, மே ஏக் தின் பி தூ, தூ அப்படின்னா அதாவது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணா, நான் ஒரு நாள் கூட தவிர்த்தால், அதாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால், மே ஏக் தின் பி தூ तो मैं अजीब लगता है. நான் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் அது எனக்கு விசித்திரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அஜீப்னா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். நம்ம எதையோ மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி, அந்த நாள் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு பழக்கம் டெய்லி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் பண்ணலைன்னா அது ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. अब तो मैं एक दिन भी दूँ तो अजीब लगता है. ஒரு நாள் கூட தவிர்த்தால் அது விசித்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி. ஓ मतलब छोटी छोटी आदत भी असर करती है क्या?
அப்போ சின்ன சின்ன பழக்கங்கள் கூட வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? बिल्कुल। शुरू में मुझे भी मुश्किल लगा, पर कम से कम वो आदत बन गई। अब तो मैं एक दिन भी दूं तो अजीब लगता है। நிச்சயமாக ஆரம்பத்தில் எனக்கும் அது கடினமாக இருந்தது. ஆனால் படிப்படியாக அது ஒரு பழக்கமாக மாறியது. இப்போது நான் ஒரு நாள் கூட தவிர்த்தால் அது விசித்திரமாக இருக்கிறது அப்படின்னு மீரா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. 3 महीने के बाद 3 months later वही பார்க் वही दोस्त 3 மாதங்களுக்கு பிறகு. மஹினா அப்படின்னா மாதம், மஹினே அப்படின்னா மாதங்கள் ப்ளூரல். 3 மஹினே கே பாத் அப்படின்னா பிறகு லேட்டர். वही பார்க் சேம் பார்க், वही दोस्त அதே நண்பர்கள், அதே பார்க் அதே நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். 3 மாதம் கேப் விட்டாங்க சந்திக்காம. இப்போ 3 மாதம் கழிச்சு அவங்க சந்திக்க போகிறாங்க. रहीम उत्साहित होकर, उत्साहित होकर। मीरा तू अब स्पेनिश फ्लुएंट हो गई। मीरा तू अब स्पेनिश फ्लुएंट हो गई। உற்சாகமாக 3 மாதம் கழிச்சு ஃப்ரெண்டை பார்க்குறாரு. கொஞ்சம் சந்தோஷம் அவருக்கு, உற்சாகமாக. மீரா நீ இப்போது ஸ்பானிஷில் சரளமாக பேசுகிறாய். 3 மாதத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பானிஷில். தூ அப், தூ அப்படின்னா நீ, ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ இந்த தூங்குற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, இந்த தூங்குற வார்த்தையை மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா ஃபோனில் பேச வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா வரலாம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் தூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிரும். ஸோ அவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிறதுனால இந்த தூங்குற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். தூ அப் ஸ்பானிஷ் ஃப்ளூயண்ட் ஹோ கயி, நீ இப்போது ஸ்பானிஷ் சரளமாக பேசுகிறாய் அப்படின்னு ரஹீம் கேட்குறாரு. அதுக்கு மீரா முஸ்குராத்தே ஹுயே தன்யவாத். அவர் தூ முஸ்குராத்தே அப்படின்னா ஒரு புன்முறுவல், சிரிச்சுக்கிட்டே. முஸ்குராத்தே ஹுயே தன்யவாத் அப்படின்னா நன்றி. அவர் தூ, அவர் தூ அப்படின்னா அப்போ நீங்கள், நான் பேசிட்டேன் அப்போ நீங்கள் அப்படின்னு ரஹீமை பார்த்து மீரா கேட்குறாங்க. அதுக்கு ரஹீம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ரஹீம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, सच कहूँ, सच कहूँ तो मैंने भी शुरुआत की थी, पर बीच बीच में छोड़ दी। अब वही ABC पर अटका हुआ हूँ। सच कहूँ तो சத்தியமாக சொல்லணும்னா, सच कहूँ तो मैंने भी शुरुआत की थी, நானும் தான் ஆரம்பித்தேன். मैंने भी शुरुआत की थी, நானும் தான் ஆரம்பித்தேன். பர் ஆனா, பீச் பீச் மே சோடி, பீச் பீச் மேனா இடையிடையில விடுறது, இடையிலேயே விட்டுட்டேன். அப் ஒஹி இன்னும் அதே இடத்துல, அதாவது இன்னும் அப் இப்போது ஒஹி ஏபிசி பர் அட்கா ஹுவாகும், இன்னும் அதே ஏபிசியிலே தான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். அட்கா ஹுவாகும்னா மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது அவர் ஏபிசியே இன்னும் தாண்டலை, அந்த ஏபிசிடி தான் படிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த ஸ்பானிஷில். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. सच कहूँ तो मैंने भी शुरुआत की थी, शुरुआत அப்படின்னா ஆரம்பிக்கிறது. मैंने भी शुरुआत की थी, पर बीच बीच में छोड़ दी, நடுவில் விட்டுட்டேன், இடையிலே விட்டுட்டேன். அப் वही ஏபிசி पर अटका हुआ हूँ, ஏபிசியிலே தான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். ஏபிசி தான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கார் அவர், 3 மாதம் ஆகியும். இந்த நல்லா கவனிங்க, இந்த பருங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த பர் இங்கே ஒரு மீனிங்கில் இருக்கும், இங்கே ஒரு மீனிங்கில் இருக்கும். அந்த சென்டென்ஸை பொறுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஆனால் பர் பீச் பீச் மே, ஆனால் இடையில். இந்த இடத்துல பாருங்கள் ஏபிசி பர், ஏபிசிலேயே. பர் ஆன் த டேபிள், மேலே அப்படிங்கிற மீனிங்கில் இந்த இடத்துல வரும். சரிங்களா? கொஞ்சம் அந்த சென்டென்ஸை கவனிக்கும் போது ஒரே வார்த்தை 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த சென்டென்ஸ் தந்தாப்புல அந்த வார்த்தை மாறும், அர்த்தம் மாறும். சரிங்களா? இந்த இடத்துல ஆனால் அப்படின்னு வரும், இந்த இடத்துல இல்
ஏபிசியிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன், அட்கா ஹுவாவும். சரிங்களா? அதனால தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அந்த பருங்கிற வார்த்தையை. அதுக்கு மீற என்ன சொல்கிறாங்க, वही तो फर्क है, वही तो फर्क है रहीम, एक भाषा सीखने टैलेंट से ज़्यादा जरूरी है लगातार अभ्यास. वही तो फर्क, फर्कना வித்தியாசம், அதான் வித்தியாசம், அதான் வித்தியாசம் ரஹீம். एक भाषा सीखने ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு டேலண்ட் சே, டேலண்ட்டை விட, இந்த சே அப்படின்னா விட, டேலண்ட்டை விட ஜியாதா ஜருரி ஹே, ஜியாதா ஜருரினா அதிகம் தேவைப்படுவது, லகாத்தார் அபியாஸ் நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ், டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். டேலண்ட்டை விட முக்கியமான விஷயம் அதான், அதுதான் வித்தியாசம் ரஹீம். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் திறமையை விட நிலைத்தன்மை முக்கியமானது. நிலைத்தன்மை அப்படின்னா கன்சிஸ்டன்சி, டெய்லி ½ விடாமல் ஒரு 3 மாதம் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. वही तो फर्क है, वही तो फर्क है, एक भाषा सीखने टैलेंट से ज़्यादा जरूरी है लगातार अभ्यास. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. லகாத்தார் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸாக, அபியாஸ் அப்படின்னா ப்ராக்டிஸ். லகாத்தார் அபியாஸ் அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. ரைட். அதுக்கு ரஹீம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, अभी मुझे समझ गया कि लगातार बहुत ज़रूरी है. अभी मुझे समझ गया कि लगातार बहुत ज़रूरी है. இப்போதுதான் எனக்கு புரிகிறது நிலைத்தன்மையே மிகவும் முக்கியம் என்று. இந்த கீங்கிற வார்த்தை சென்டென்ஸுக்கு நடுவில் வருது அப்படின்னா அது என்றுங்கிற மீனிங்கில் தான் வரும். சரிங்களா? अभी मुझे समझ गया कि लगातार बहुत ज़रूरी है. अभी இப்போதுதான், முஜே சமஜ் கயா எனக்கு புரிகிறது, சமஜ் கயா அப்படின்னா புரிந்தது, புரிகிறது அப்படிங்கிற மீனிங்களும். லகாத்தார் கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மையே, பகுத் ஜரூரி ஹே கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு ரஹீம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு மீறி என்ன சொல்கிறாங்க, बिल्कुल कोई नई भाषा हो या दूसरा कोई भी विषय हो, रोज थोड़ा थोड़ा करना कभी कभी ज़्यादा करने से बेहतर है. बिल्कुल கண்டிப்பாக, कोई नई भाषा हो, எந்த ஒரு புது மொழியாக இருந்தாலும் சரி, யா அல்லது, யா அப்படின்னா அல்லது, தூசரா கொய் பி விஷய ஹோ வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தூசரா அப்படின்னா அடுத்த, இல்லாட்டினா இன்னொன்று, வேறு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். தூசரா கொய் பி விஷய ஹோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ரோஜ் தோடா தோடா கர்னா, ரோஜ் அப்படின்னா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தணும், தோடா தோடா கர்னா, கபி கபி ஜாதா கர்னே சே பேத்தர் ஹே, எப்பயாச்சும் ஒரு வாட்டி 5 மணி நேரம் 10 மணி நேரம் செலவு பண்ணுறத விட டெய்லி அரை மணி நேரம் செலவு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயத்தை கொண்டு வரும், ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு புது மொழியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவ்வப்போது நிறைய விஷயங்கள் செய்வதை விட தினமும் கொஞ்சமாக கொஞ்சமாக செய்வது நல்லது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்வது நல்லது அப்படின்றாங்க. बिल्कुल कोई नई भाषा हो या दूसरा कोई भी विषय हो, रोज थोड़ा थोड़ा करना कभी कभी ज़्यादा करने से बेहतर है. அப்பப்போ நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட டெய்லி ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றாங்க. பேத்தர் அப்படின்னா நல்லது, ஜியாதா கர்னேசே, ஜியாதா அப்படின்னா அதிகம், ஜியாதா கர்னேசே அதிகம் செய்வதை விட நல்லது அப்படின்றாங்க. கபி கபி அப்படின்னா அப்பப்போ. சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கான்வர்சேஷனே நீங்கள் ஒரு வாட்டி ரிப்பீட்டட் நீங்களே சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? ரைட். தேங்க்யூ.